பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் மேல் சூரியனை போல வெளிச்சம் உதிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த சத்தத்திற்கு ஆமென் என்று ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது இதுவரை பார்க்காத ஒரு சூரியனின் வெளிச்சத்தை நீங்கள் இந்த நாட்களில் பார்க்க போகிறீர்கள். அநேக நேரத்தில் பயமும் படபடப்பும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. என்னுடைய வாழ்க்கை இந்த இருளில் இருந்து மேலே வராதா? இந்த இருளின் வல்லமைகள் என்னை விட்டு நீங்காதா? இந்த இருண்டு போகிற நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதா என்று அநேக முறை ஏங்கி தவிப்பதுண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருளை வெளிச்சமாக்குகிற நீதியின் சூரியன் உன் வீட்டின் மேல் உதிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இருள் சாத்தானுடைய வல்லமையை காண்பிக்கிறது. இருளில் கொள்ளை நோய்கள் வருகிறது, இரவில் பயங்கரங்கள் உண்டாகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையே, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நீதியின் சூரியனின் வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறது. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? காரிருளை போல அநேக கஷ்டத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? என் பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு இருளுக்குள்ள தள்ளினமாக இருக்கிறது. என் கணவனுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஒரு இருள் இருக்கிறது போல இருக்கிறது. கடன் பிரச்சனையில, சில வியாதியின் கஷ்டத்துல நாங்கள் இருள்ல தள்ளப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நீதியின் சூரியன் உங்கள் வீட்டில் உதிக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இயேசுவை பார்த்து நீதியின் சூரியனே என்று கூப்பிட ஆரம்பியுங்கள். ஒரு சூரியனுக்கு ஒப்பான வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறது. Oh, praise God. Hallelujah. தேவதூதனுடைய வெளிச்சம் பேதுரு தூங்கி கொண்டிருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்த மாத்திரத்துல சங்கிலிகள் எல்லாம் கலண்டு விழுந்ததாம். அது சூரியனின் வெளிச்சம் அல்ல, சாதாரண தேவனுடைய வெளிச்சம். தூதனுடைய வெளிச்சம் படும் பொழுதே சங்கிலிகள் கலண்டு விழும்னா, இன்னைக்கு உங்க வீட்டின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க குடும்பத்தின் மேல தேவ தூதனின் வெளிச்சம் அல்ல, தேவனுடைய நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசுவின் வெளிச்சம் வெளிக்க போகிறது. ஓ, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவன் எத்தனை சங்கிலி வைத்து கட்டியிருந்தாலும், அவன் எத்தனை போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து இருளுக்குள்ள தள்ளி உங்களை கட்டியிருந்தாலும், ஒரு சூரியனின் வெளிச்சம் உங்க குடும்பத்திற்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே சில இருளெல்லாம் விலக போகிறது. சில இருளின் வல்லமைகள், சில இருளின் அதிகாரங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற போகிறது. நமக்கு தெரியும், இருட்டு இருக்கிற இடத்துல லைட் வந்த மாத்திரத்துல அடுத்த செகண்ட் அந்த இருள் எங்க போச்சுனே தெரியாது. சொல்கிறேன், வருட கணக்காய் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் மரண இருளில் இருக்கிறீர்களா? உங்கள் மேல் நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உதிக்கப்பாராக. பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க யாருக்கெல்லாம் செபிக்கிறீங்களோ, எவைகளுக்கெல்லாம் செபிக்கிறீங்களோ, அவைகளின் மேலெல்லாம் நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உதிப்பதாக.
கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God. Hallelujah. ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. Hallelujah. வெளிச்சம் உண்டாவதாக. இருளின் மேல, எஸ், ஆழத்தில் இருக்கிற இருளின் மேல, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளின் மேல ஒரு வெளிச்சம் இப்பொழுது உதிப்பதாக. அந்த வெளிச்சம் சூரியனுக்கு ஒப்பதாய் இருப்பதாக. அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் அகற்றி போடுவதாக. வெளிச்சமாய் என் ஜனங்களை மாற்றும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இருளெல்லாம் சூரியனின் வெளிச்சத்தால் நிரம்ப போகிறது. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த வார்த்தை அவங்க லைஃப்லயும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.